என்னை காப்பாத்து. என் தெய்வம், என் குல தெய்வம். அண்ணா புடுங்க அப்புறம் சொல்லு. அண்ணா என் தொண்டு கேட்கும். ஹலோ, நீ எடு அப்புறம் சொல்லு. நான் பேசி நானா குடியார ஆயத்தில் பேசுறேன்னு பாருனா ஐமி பட்டதாரி பட்டதாரி. என்னடா குடிச்சு நோய் பாக்குறீங்க? நோயை கிட்ட விட்டு நெருங்காது நெருங்காது. ஏன் தெரியுமா? பள்ளி மாரி என்னை காப்பாத்து என் தெய்வம், என் குல தெய்வமே தெய்வமே. என் தெய்வத்தை 12 மணி வரைக்கும் பூட்டி வைக்கிறாங்களே. நல்லா இருப்பானுங்களா? நல்லா இருப்பாங்களா? தெய்வமே. காலையில் எத்தின் குப்பையில பண்ணுங்க இருப்பேன், எத்தின் காவால மதிந்துங்க இருப்பேன். உன்னை எம்பே ஊருக்கு 2 பேர் திஞ்சிக்கிறானே, உன்னை பொறிக்கே சர்க்காரி பண்ணா பொறிக்கே சர்க்காரி. தெய்வமே, இது குச்சா நோய் ஒன்று தூடி மாட்டான், சீரேட்டு முடிய மாட்டான், அரசு போட மாட்டான், வீடா போட மாட்டான், எந்த பழக்கமும் இருக்காது. அவன் தான் ஹார்ட் அட்டாக்ல முதுல்ல போவான். மக்கள் ஒரு போய் போட்டுமோ நாட்டு ஈஸில் அது இந்த அண்ணன் செத்தானா கணக்கே கிடையாது. இன்னொருத்துக்கு 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டான். கொண்டாட்டி கூட இது வாங்கி தர மாட்டான். பக்கத்து டீ வச்சுக்கணும் அங்கே போய் குடிச்சிட்டு வந்துடுவான். ஏன்னா சத்தத்தில் கிளம்பு அங்கே போய் கட்டிக்கிட்டு வந்துடுவான். சொத்து மட்டும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு புள்ள பார்க்கும், மொத்தத்துக்கு வித்து துண்டு அது ஓடி போகும். ஏன் நல்ல வாய்த்தான் பாருங்க, நார வாய்ந்து ஒன்றுன்னா குடியா நான் கிட்ட வாங்கிட்டான். என் வீட்டாண்டு வந்து பாரு, நைட்டு 12 மணிக்கு சேர்த்துருவ மாதிரி இருக்கும். என் வீட்டாண்ட என் முண்டாட்டி என்ன அடிப்பா, நான் பாட்டில் அவ்வளோ அடிப்பேன். என் முண்டாட்டி ஒருத்தரு, என் பிள்ளை ஒருத்தரு, நான் ஒருத்தரு ஓடி காலப்ப கஞ்சி எடுத்துக்கிட்டு 2 மணி வரைக்கும் சேர்த்துருவ மாதிரி இருக்கு. என் வீட்டாண்ட எனலாம் பார்த்து சிரிச்சு கிடப்பாங்க. ஆனால் அந்த குடிக்காதுக்கிறாம அவன் வீட்டாண்டு போய் பாரா, எம்எல்ஏ லைட்டு நீ தாபார் பொண்ணு சவுடு மாதிரி இருக்கும். அவங்க குடியாரனா யோகி யோகிந்தான். குடியார் என்னமே கத்து, மீதெல்லாம் வெத்து. யாரும் வரம் இருக்குது. கண்ட பெண்களை உயிரை கவர்ந்து தள்ளக்கூடிய எவனோ அது முன்ன இந்த ராமர் வேஷம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு கரையிட்டு வந்து பாட்டு இப்ப யமராஜ் போட்டு கிளம்பிட்டீங்களா? என்ன ஒரு ஆணவமான நீ போகாட்டலாம் இவ்வளவு உரிமையா உயிரை கவர்ந்து தள்ளக்கூடிய எவன் தம்பி? அதுலேருந்து நான் தான் யமன் வடிவான்னு சொல்லுவேன். நீ தான் யமன் யாரும் தெரியும்? முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நீல மாத்திக்கிறேன் யமனா யாரும் பார்த்தது இல்லை. நீ தான் யமனா நான் எப்படி நம்புவோம்? அதற்கு நான் என்ன செய்வேன்? சத்தியமா நீ யமனா? மேல சத்தியமா அப்படியா? அப்ப ஆதாரத்தை காட்டு. ஓட்டேன்னு காட்டுக்காது. பேங்க் பார்த்து கொடுத்துருா, ஏடிஎம் காட்டுக்கா, ஏடிஎம் காட்டுக்கா இல்லாடா இது மட்டும். உலகவாசி. ஆமா. நாங்கள் யார்? யாவர்கள்? அதெல்லாம் உனக்கு எனக்கு தேவை. நம்மளே மேலு ரேஷன் கார்டு எப்ப கிடையாது அச்சு வாங்கி சாப்பிட அது கூட முடியாது. சரி இங்க வா. யமலோகத்தில் நீ யார்? நான் ஒரு பெரிய அதிபதி. யாரு? அதிபதி. ஆஹா, நீ அதிபதி. சரி ஒரு எம்எல்ஏ மேல். ஆமா, என் மேல வந்துட்டு மூளை வந்துருக்க. எனது கெட்டவை என்ன கடமை? என்ன கடமை? அங்க இருக்கிற ஆயெல்லாம் சண்டை போகுது. கம்யூனிட்டி அம்மா வந்துட்டான், கம்யூனிட்டி அம்மா எரியாச்சுமா இருக்குது. அதான் நீ எமலோகத்தில் நீரு பூலோக மக்களை நான் வர வைக்கிறேங்க. இதெல்லாம் குடிகாட்டு தான் வரும், ஒன்றும் வராது. ஆமா, கண்ணதாச்சோடு கவிதை எழுதுன எதனால ஒரு 9 days தான் எழுதி மாட்டோம் தெரியுமா? நீ பூல இருக்கிற போய் சாப்பிட மூடிட்டு எமலோகத்தை தந்துடு. காலைல 6 மணிலேருந்து எத்தி பேர் பிளாக்ல வாங்க எமலோகம். நீ அங்கே அப்படி மீது 8 ஓடி போடும். ஆண்களுக்கு வரைச்சாய். ஆமா, பெண்களுக்கு
ரோட்ல நடமாடுறாங்களே அவங்களுக்கு எப்படி அவங்க ஐடியா இருக்குது. எப்படி இந்த கூத்தாண்டி கோயில இருந்து யமலோக கட்டிடு யாரும் கை தட்டி விழுப்புரம் போக மாட்டாங்க. யமலோக வருங்க அங்கே அப்படின்னு கட்டிடு அப்படியே தண்டனை வழங்கி மாத்தாயா குடிகாரனாக சிந்தனையோடு பேசி தெளிவாக பேசுகிறாய். நீ மூளைக்கு வேலை கொடுத்து சிந்தித்து பேசுகிறாய். எவன் சம்பளம் இது நம்ம மூளைக்கு வேலை கொடுத்து அதான் சரி பாத்துக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் மூளையை பாத்துக்கிறோம். மாதிரி கண்ணாடி பாரு என் மூளையை பாரு. அது தெரியாது மயில் தான் சரி வந்து அது ஆட்டு மூளை. ஆட்டு மூளை இவன் என்ன ஆணவமாக பேசுறான். இவனுக்கு இந்த வைத்தீஸ்வர பட்டணத்தில் என்ன தண்டனை தெரியுமா? உனக்கென்ற தண்டனை எருமாட்டி சாணி குடிக்கணுமா? நம்பி செய்ய மாட்டேன் ஒரு வேலை. நானே தன் கையை எதுக்கு நம்பி செய்வார். கணக்கை பார்ப்பவன் அதான் புக்கு வச்சுக்கிறாரு. இருக்குன்னா கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்? என் அண்ணாடி ஒரு கோட்டர் வரும். ஆமா நக்கி இது ஊர்கா வரணும். உலகத்தில் ஒரு புண்ணியத்தை செய்தால் சைடு அடிக்க ஒரு ஆயா வரணும். நானே நடுங்கிற காலம் ஆடுங்கடா நான் போய் கட் போயிட்டு என் பேர் போய் அவன் ஐஸ் போடுறான். ஆனால் ஏமாந்து போனா என் பேர் வச்சு தண்டன் விடுறான். தப்பு ஒருவன் செய்கிறான், பலனை ஒருவன் அனுபவிக்கிறான். நீ தண்டன் விடுறான். இங்க என்ன தண்டனை தெரியுமா? கொதிக்கும் கொப்பரை இவனை மாற்றி வதைங்க. கொப்பரில தள்ளாத. நான் சரக்குன்னு குடிச்சுனா வயாம போயிடு. நீ திங்கு பண்ணுவே நான் அப்புறம் வரேன். சிறுக்கிகளை நேரில் சந்திப்போம்.
யார் யார் எத்தனை கிராக்கி பாட்டி யார் யார் எவ்வளவு சம்பாதிச்சு அதை கொடுங்க காசுலாம். ஏண்டி வாய மூடுறியா? என்ன? உனக்கு மேல எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. அக்கா இதை பாருங்க அக்கா, 8:45 அந்த ஊரை வந்து சேர்த்துட்டோம். ஆமாக்கா இது அக்கா இது வரைக்கும் சரி. என்னை தேடி ஒரே ஒரு மொட்டை பைய கட்ட பைய வரலடி. இந்த தாத்தா கெட்ட கெட்ட வர மாட்டேன். அதிகமா கூட கேட்கல, 300 ரூபாய் தான் கேட்டேன். தாத்தா 300 ரூபாய் கேட்டேன். எல்லாம் வர என்னத்த சொல்றாங்க, மக்கள் அனுப்பிச்சுடு நீ வானா மக்கள் அனுப்பிச்சு அப்படின்னா தாங்கிட்டு அக்காளுக்கு வயசாயிடுச்சு. நானு வயசான உண்டு தான் கேட்கறாங்க. மார்க்கெட்லாம் போயிடுச்சு என்று பாருங்க. ஏண்டி ஒரு நாளைக்கு 5 கிராய்க்காவது பார்ப்பேன். இவ்வளவு முறையா சொல்றேன். ஆமாண்டி, ஏன்னா 20 சொன்னா இது வேண்டாம், அதனால கொஞ்சம் குறையவே சொல்லிட்டேன். 21 வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது போது 1001 501 2001 5001 சொல்றேன் பத்தியா. அந்த ஒண்ணு வந்து கொசு. அந்த மாதிரி 21 வச்சுக்கோ. சரி இனிமேலாவது சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்த்து ஒரு கிராக்கி இப்படி பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு யாரு முகத்துல போச்சுன்னா தெரியலடி. எங்க அடுப்புல போனதா கத்து ஒரே ஒரு கிராக்கி பாக்கலடி. ஏன் கேளு, பரவ பூரா ஒன்ன தாண்டி கேக்குறான். எங்க அண்ணா போய் சொல்லணும், அக்கா எங்க பரவ உள்ள ஒன்ன தாண்டி கேக்குறான். அதனால ஒரு கிராக்கி கூட பாக்குறது அப்படி எல்லாத்தக்கா வச்சு மாய்க்கிறான். மருந்து வச்சு மயக்கண்டி சூனி காய்ச்சி மந்திரம் காய்ச்சி நான் வச்சு கத்து கொடுக்குறாங்க. யாடி நீங்க எல்லாம் பாக்கல யாடி அவங்க சொல்லுக்கா சொல்லுக்கா சின்ன பொண்ணு எப்படி பாத்துடி எனக்கு கூட ஒரு கிரை கூட கல்லிக்கிடுங்க என்னன்னே தெரியலக்கா. யாடி அப்படியே கூட மாட்டேன் நல்லா போடுற கம்பெனி சரிக்கா. என்னடி வயசுல சின்னதா இருக்கிற நீ தான் நிறைய கிராக்கி பாப்பேன். எல்லாம் உங்களத்தக்க கேக்குறாங்க. ஆமாக்கா நான் கேட்டாலும் சரி யாடி கிரைக்கு பாக்கறாங்க அடுத்த